வணக்கம். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் நிலவி வரும் சூழலில் இந்தியா அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது டிஜிட்டல் பிரிவு பொலிட்டிக்கல் எடிட்டர் அபினவ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக தமிழ்ஜனம் செய்தி தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். அபினவ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் நாம் ஒரு செய்தியை பார்த்தோம். இத்தனை நாள் இந்தியாவோட மோதிக்கிட்டு இருந்த அதிபர் ட்ரம்ப் திடீர்னு யூட்டர்ன் அடிச்சு பிரதமர் மோடியோட நான் எப்பவுமே நட்புறவோடு தான் இருப்பேன், மோடி மிகச்சிறந்த பிரதமர் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு. இதற்கு பிரதமர் மோடியும் நன்றி தெரிவிச்சிருந்தார். இந்த சூழ்நிலையில் ஒரு முக்கியமான அப்டேட்டை யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி வெளியிட்டிருக்கு. இது என்ன அப்டேட் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ரிலேஷன்ஷிப் அதை பற்றின ஒரு அப்டேட். என்னதான் ட்ரேடு தொடர்பான டேரிஃப் வார் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையே நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் மிலிட்ரி அப்படின்னு வரும்போது இந்தியாவும் யூஎஸும் இன்னும் ஒத்துழைப்போடு தான் இருக்காங்க. அதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டும் அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவும் யூஎஸும் ஒவ்வொரு ஆண்டும் யுத் அபியாஸ் அப்படின்ற பேரில் போர் பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு டாரிஃப் வார் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்திய ராணுவத்தினுடைய மெட்ராஸ் ரெஜிமெண்ட், இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை சேர்ந்த சுமார் 450 வீரர்கள் அமெரிக்காவினுடைய அலாஸ்காவுக்கு போயிருக்காங்க. அங்கே அமெரிக்காவினுடைய 5th இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட்டாக இருக்கக்கூடிய பாப் கேட்ஸ் அவங்களோட சேர்ந்து இவங்க போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இந்த எந்த விதமான போர் பயிற்சியெல்லாம் இதில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் மற்றும் சப் ஆர்டிக் வார்ஃபேர், அதாவது இந்த துருவ பகுதிகளுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி போர் நடத்துறது அப்படின்ற மாதிரியானது. அடுத்தது ஹெலிபோன், அதாவது ஹெலிகாப்டரில் நம்ம பறந்துக்கிட்டே எப்படி யுத்தம் பண்ணுறது, ஏர் மொபிலிட்டி இன்டகிரேஷன், அதாவது கிரவுண்டில் இருக்கக்கூடிய தரைப்படையினருக்கும் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த விமானப்படைக்கும் எப்படி நம்ம ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர், சர்வைலன்ஸ், மெடி இவாக்குவேஷன், அதாவது இந்த போர் நடந்து கொண்டு இருக்கும்போது யாருக்காவது ஃபேட்டலாக அடி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களை எப்படி காப்பாற்றுவது, அப்புறம் லைவ் ஃபயர் ஷூட்டிங், இந்த மாதிரியான போர் பயிற்சிகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இராணுவ பயிற்சி அப்படின்றது நடைபெறும். இந்த போர் பயிற்சி அப்படின்றது இரு நாட்டு உறவுகளும் இன்னும் வலிமையாக தான் இருக்குது. அமெரிக்கான்றது ஒரு ஜனநாயக நாடு, இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு. இந்த இரண்டு ஜனநாயக நாடுகளும் ஒரே பாதையில் தான் பயணிக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் உள்ளதாக இந்தியன் எம்பசி தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டு இராணுவ பயிற்சி அப்படின்றது எதை பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தோம், இண்டோ பசிபிக் பிராந்தியத்தில் இண்டிபெண்டன்ஸை இது உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது என்னதான் சீனாவோட இந்தியா நெருக்கமாக போனாலும் இந்த இண்டோ பசிபிக் பிராந்தியம்னு வரும்போது அங்கே சீனா எப்போ வேணாலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள இந்தியா தயாராகவே இருக்குது. அதனால் அமெரிக்காவோட இந்த மிலிட்ரி கொலாபரேஷன் அப்படின்ற ஒரு சேனலை இந்தியா இன்னும் ஓப்பனில் தான் வச்சுருக்கு அப்படின்றத இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி அபினவ். இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்ஜனம் செய்தி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.